ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 6. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போய் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹீரோயினி செஞ்ச ஃப்ராட் வேலை பாட்டிக்கு தெரிஞ்சு போயிடும். உடனே பஞ்சாயத்தை வச்சு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் கன்சீவா இருக்கிறன்னு இந்த குடும்பத்தையே ஏமாத்துவ, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. கூடவே பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பெரம்பெடுத்து அதை வச்சு அவர் விளாசுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கண்ணை மூடிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் வாங்கி தான் பழக்கம் போல நம்ம ஹீரோ பயங்கரமாக வாங்கிட்டு இருப்பாங்க. அது அங்கே இருக்கவங்க எல்லாரும் ரசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த அடி நம்ம ஹீரோயினிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினி பக்கம் திரும்ப, உடனே ஹீரோ உணர்ச்சி வசப்பட்டு வேண்டாம் வேண்டாம், அவ தாங்க மாட்டா, என்ன தாங்க மாட்டா, அவளையும் அடி அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிடுவாங்க. எனக்காக நீ அப்படின்னு சொல்லி எமோஷனல் ஆகி பேச வரும்போதே ஹீரோயினிக்கும் ஒரு அடி விழுந்துரும். ஒரு அடிக்கு அம்மாடி சாஞ்சிருவாங்க. போதும், இதுக்கு மேலே பாடி தங்காது. எதுக்காக இத்தனை நாளாக கன்சீவாக இருக்கன்னு போய் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு காரணம் சொல்லணும். எங்களை பார்த்தா லூசு ஃப்ளவர் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்ருக்க. ஐயோ அப்படின்னா இவனுக்கு அந்த ஒரு ஷாப் கொடுக்க தேவையில்ல, ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லிட்டு இருப்பா. நீ ஷாப்பை ரிட்டர்ன் பண்ணிடு. அது எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும், உங்ககிட்ட நிறைய இருக்கே, இருந்தா என்ன, உங்ககிட்டோன்னே அம்மா பேசல, நீ வாயை மூடு. எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? சரி சொல்லு, இப்போ உன் பங்குக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி சித்தி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்மளோட ஹீரோயினி, இது எல்லாமே நான் இவருக்காக தான் செஞ்சேன். ஏன்னா என்ன என்ன புது கதை விடுறியா? ஷாப்புக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லு. சீச்சி, எனக்கு அப்படி என்னெல்லாம் கிடையாது, என்னை போய் அப்படி நினச்சிட்டிங்களே. இந்த வீட்டுக்கு இவர் வரலன்னு பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இவர் வகர வைக்கத்தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் நான் கன்சீவ் ஆகிறது இவருக்கு தெரியாது. இவர் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தண்டனையும் எனக்கே கொடுங்க ப்ளீஸ், அவர்கிட்ட கடையை மட்டும் பிடிங்கிடாதீங்க. நல்லா நடிக்கிற நீ, இதெல்லாம் அவன் பக்கத்தில் இருக்கானே வேலையிலே, அவன் வேணா நம்புவான், நாங்களாம் நம்ப மாட்டோம். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் போகிறேன், நீயே ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லுமா அப்படின்னு சொல்லி சித்திக்கு ஆர்டர் போட்டுட்டு அவங்க வாயை திறக்கிறதுக்குள்ளேயே, நீ ஒரு குடும்பம் பொண்ணா குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும், நீங்கள் இருக்க ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் போய் 3 மாதம் ட்ரைனிங் எடுக்கணும். இதுக்கு எதுக்கு கிழவி என்ன சொல்ல சொன்னேன்? அது இருக்கட்டும், அந்த 3 மாதம் ஷாப்பு, நீ வேணா அந்த ஷாப்பை வேணா எடுத்துக்கிறியா? நீ ஏதோ கேட்டுட்டு இருந்தல்ல. இல்லை, அந்த 3 மாதத்தில் நான் ஷாப்பை உயர்த்தி காட்டுறேன், இல்லைனா அந்த ஷாப்பை நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சரி பஞ்சாயத்து முடிஞ்சுது. அவங்க பனிஷ்மெண்ட்டை அவங்களே வாங்கிட்டாங்க. ஐயோ முதுகு எலும்பு, சே இப்படி ஆயிடுச்சே. அந்த 3 மாதத்தில் அவன் என்ன கிழிப்பான்? அவனுக்கு அந்த கிழவி எப்போ பார்த்தாலும் ஷீல்டு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாற்றிட்டே இருக்கா. நீங்கள் சொல்கிறது சரிதான் மேடம், நானும் கவனிச்சு என்ன பிரயோஜனம்? அட்லீஸ்ட் போகிற ஸ்கூல்லையாச்சும் அவளை ஸ்ட்ரிக்டாக வச்சு செய்ய சொல்லு, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பேசிட்டு இருக்காத, போய் என்ன தேய்ச்சி செய், ஆள்கிட்ட சொல்லி வை. சரிங்க மேடம் நான் போகிறேன், திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண் டீ எடுத்துகிட்டு வரதுக்காக போயிடுவாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினி அந்த ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. நீ உண்மையிலுமே அந்த ஸ்கூலுக்கு போக போறியா என்ன? பின்ன இங்கே உட்காந்து என்ன செய்ய சொல்கிற? அது சரி, நீ எதுக்கு 3 மாதத்தில் ரொம்ப உயர்ந்துருவேன்னு எதுக்கு பில்டப் கொடுத்த? நீ என்ன குறைச்சி மதிப்பிடுறன்னு நினைக்கிறேன். 2 பேரும் நல்லா பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆளுங்க வந்து ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போவோமா அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவா. அப்போ போகிறத கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டேன். அது தானே இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு உன் கசின் என்கிட்ட தள்ளி விட்டு போகிற, நான் எப்படி என் ஷாப்பை முன்னேற்றுறது? அவனை விட உதவி வேற யாருமே உனக்கு செய்ய முடியாது, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அப்புறம் இன்னொரு விஷயம், 3 மாதம் அந்த வீட்டுக்கு போகிறல, என் சம்பளம் 20, 50ஆவே கொடுத்துறேன் தாயி. கொடுத்துருவல்ல? கண்டிப்பா, என்னை நம்பு, கொஞ்சமாச்சு நம்பு. சரி நம்புறேன். அப்புறம் இதை என்னோட கசின்கிட்ட கொடுத்துரு, ஓப்பன் பண்ணி பார்த்துறாத, புரிஞ்சுதா? சரி நான் கொடுத்துட்றேன், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நம்மளோட ஹீரோ அவரோட கடைக்கு வந்திருப்பாரு. அது ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும், ஏன்னா இது இவருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஷாப்பு. அந்த இடத்துல நம்மளோட கசின் தூங்கிட்டு இருப்பாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, கடையை ஓப்பன் பண்ணணும், டெவலப் பண்ணணும், எந்த ஐடியாவும் கொடுக்காம இப்படி தூங்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியும், தெரியாமலாம் வந்திருக்கேன், நீ வேணா பார்த்துட்டே இரு, இந்த கடை ஓஹோன்னு ஓட போகுது. என் கசின் சொல்லிட்டால, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ரூலுக்கு போவோம், கடையை ஓப்பன் பண்ணுறோம், அப்புறம் அடுத்தது கிளீனிங் தான். கிளீனிங்கா? பின்ன சாப்பிட வரவங்களுக்கு சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும், சுத்தம்தான் சோறு போடும் தம்பி. நெக்ஸ்ட்டு அடுத்தது கடைக்கு ஒரு போர்டு மாட்டியாச்சு. அப்புறம் கடைக்கு டீ இலையெல்லாம் வாங்கணுமே, அது யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஸ்ட்ரிக்டான ஸ்கூலுக்கு அமைப்பாங்க. நம்ம ஹீரோயினி வரவேற்கிறதுக்காக வெளியில் ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசையோடு உள்ள வர ஒரு பொண்ணு விடைபெற்று போவா, அழுதுகிட்டே போவா. அதை பார்த்த உடனே இவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு லேடி ஓடுங்க அதான் முடிஞ்சிருச்சுல்ல, உள்ளே ஓடுங்கடி அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக பிஹேவ் பண்ண, நான் வீட்டில் கொஞ்சம் மறந்துட்டு வந்துட்டேன், நான் வேணா போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது, எங்கே போகிற,
இங்கே ஒன்லி இன்கமிங் மட்டும்தான், நாட் அவுட் கோயிங். யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நீ எவ்வளோ பெரிய பர்பாவனா இரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி குத்த போக சடனாக அவங்க நெஞ்சுக்கிட்ட ஒரு புக்கை வச்சு தடுத்துருவாங்க. அந்த புக்கில் நம்ம ஹீரோயினி கையை குத்திக்கிட்டு ஐயோ 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 ஏன் கை 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 அப்படி தண்டாளி. இந்த புக்கை 3 நாளுக்குள்ளே மனப்பாடமாக சொல்லணும். எது இதையா? இல்லைன்னா இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வெளியில் ஓட ட்ரை பண்ணும்போது அந்த கதவு லாக் ஆகிடும். அவ்வளோதான், ஹீரோயினி 3 மாதத்துக்கு அங்கே. ஹீரோயினியை அந்த 2 பேரும் கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துல என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கோரஸாக பாடிட்டு இருப்பாங்க. என்னென்னா, என் புருஷன் அடித்தா எதிர்த்து பேச மாட்டோம், மாமியாரை மதிப்போம், குழந்தைனாரை மிதிப்போம், மதிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நீயும் கற்றுக்கணும், அடுத்து போ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூமுக்காக தள்ளி விடுவாங்க. எதுக்கு எப்படி தள்ளுறீங்க? இது என்ன நல்லா தானே இருக்குது, காலில் மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கே, சூப்பராக இருக்குல்லன்னு சொல்லி ஹீரோயின் ரசிச்சுட்டு இருக்க. சூப்பராக இருக்கா, நல்லா ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருப்பாங்க. இது ஒரு வகையில் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. நேரம் ஆக ஆக அந்த மாதிரி கூசுகிற மாதிரி பண்ணால் நம்மளால் தாங்க முடியுமா என்ன, அதை தான் அந்த லேடி சொல்லிகிட்டு இருக்கோம். இதுங்க பேட் வேர்ட் பேசுனதுனால இந்த தண்டனை. வா வா அடுத்த ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போவாங்க. இன்னும் ரூமா போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷாவும் பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாங்க. இது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டீ குடிச்சிட்ருப்பாங்க. டீ தானே, குடிச்சா போச்சு. நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி டீ இல்லை, இது பெப்பர் போட்ட டீ. அதை குடிக்கிறது அவங்க பனிஷ்மெண்ட்டு. இவங்க சரியாக வேலை செய்யாதனால தான் இவங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணை காமிப்பாங்க. இங்கே இவ்வளோ விஷயம் இருக்கா, ஆனால் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு கும்பு குறத்தை எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு வித்தியை காமிக்க போவ. நான் தான் முன்னாடியே சொன்னல, உன் பருப்பு எதுவும் இங்கே வேகாதன்னுட்டு. அப்படி இருக்கும்போது என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு பக்கம் பனிஷ்மெண்ட் நடந்துகிட்ருக்கோம். அந்த பொண்ணு ஹீரோயினி வித்தியாசமாக பார்த்துட்ருப்பா. ஒரு பக்கம் ஃப்ரெண்டை காமிப்பாங்க. ஐயோ உனக்கு இவ்வளோ பெரிய தேயிலை தோட்டமா, ஒரு டீ குடிக்கணும்னா இவ்வளோ பண்ணணுமா பாஸு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் கேட்டுட்ருப்பாரு. பின்ன ஒவ்வொரு தேயிலைக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான மக்களோட உழைப்பு இருக்குது. அப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மெத்தட் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ இருக்க ஒரு மாஸ்டர் அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் வேலை வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும் போது, இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. மெத்தடெல்லாம் மாறி போச்சு, எதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்குறீங்க, ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கலாமேன்னு சொல்லி கேட்டுருக்கும் போது, நமக்கும் காசு தேவைப்படுது இல்லை, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாச்சு கிடைக்கும். இப்போல்லாம் எவனுக்கு ஒழுங்காக டீ போட தெரியுது, ஐயோ கொஞ்சம் பார்த்து பேசியா, சின்னியூட்டியோட முதலாளி வந்திருக்காரு. சின்னியூட்டி பின்ன நான் யார் தெரியுமா, அசிஸ்டன்ட். புதிய ஷாப்புக்கு டீ தூள் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். சாரி, என்னால் புது ஆளுங்களை நம்பியெல்லாம் கொடுக்க முடியாது, மன்னிச்சிருங்க. புது ஆள் நம்பி கொடுக்க முடியாதா? நாங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் பழசு கிடையாது, நீ ஓவராக பேசுகிற, உனக்கு நாங்கள் கவனிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, விடு, இது யாரும் பிளான் பண்ணி தான் நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்துருக்காங்க. இவங்கிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, இதுக்கெல்லாம் அவள் தான் காரணமாக இருப்பா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விரக்தியோடு அங்கேருந்து கிளம்பிடுவார். என்னாத் பாஸே வந்ததுக்கு எதுவுமே கிடைக்கல, சீக்கிரம் பெருக்கு, இப்போ பாரு நான் எப்படி போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி குப்பைகளை அந்த 2 லேடியும் ஹீரோயினி முன்னாடி போட்டு பெருக்க வச்சு வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகும். தயவு செஞ்சு தின்னுட்டு ஒப்பா வைக்கிறீங்களா, இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன் பண்ணக்கூடாது, பெருக்க வேண்டியது உன்னோட கடமை. இதோ பாரு என்னத்தை பெருக்கியிருக்க, அங்கே பாரு குப்பை, இதுக்கு மேலே என்னால் பெருக்க முடியாது, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. என்னையே எடுத்து பேசுறியா, முதல்ல இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது, நான் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், மரியாதை என்னோட ஃபுட்டை கொடு. ஓ என் முன்னாடி கை நீட்டி பேசுறியோ, உனக்கு எவ்வளோ தைரியம், விட்டா ஓவர போறடின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கையை பிடிச்சி கடிக்க, பின்னாடி இந்த ஒரு லேடி கட்டையால் நம்ம ஹீரோயினி மண்டியில் டங்குன்னு அடிச்சிரும். நாய வெறி பிடிச்சி நாய் மாதிரி கடிக்கிற, உனக்கு என்ன ஃபுட்டு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை ஒரு ட்ரிக் பண்ணி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல, உனக்கு வேணும்னா வேலையை செஞ்சுட்டு முடிஞ்ச திறமை இருந்தால் பிடிச்சிக்கோ, நான் வெளியில் போனதுக்கப்புறம் என் கையில் சிக்காமல் இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் விதியை நினச்சி சுற்றிட்டு வரும்போது ஒரு பொண்ணு எதிர்த்துல நிற்பா. அந்த பொண்ணை முன்னாடியே பார்த்துருப்பீங்க. என்னோட நம்பர் 32. எனக்கு ஒன்று முன்னாடியே தெரியும். என்ன உனக்கு முன்னாடியே தெரியுமா, எப்படி? உன்னோட சூதாட்ட கிளப்பில் தான் நான் சூதா அண்ணன், அப்புறம் தான் இங்கே பிடிச்சி போட்டாங்க. இந்த அவனுக்கு சாப்பாடு தானே வேணும், நான் கொடுக்குறேன். ஐயோ சோறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பறக்க பறக்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கல்யாண வாழ்க்கை வேஸ்ட்டுன்னு ஒரு கொள்கையை வச்சுருந்தில்ல, அதுதான் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிட்டானுங்களே. இங்கே வந்த யாரையும் இவங்க சும்மா விட்டது கிடையாது. டிசிப்ளினை கற்றுத்தரேன்னு நம்ம உயிரை வாங்குவாங்க. நானும் இங்கேருந்து போக ட்ரை பண்ணியிருக்கேன், நீ இங்கேருந்து போக ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, நம்ம ஹீரோயினிக்கும் ஆசையாக தான் இருக்கும். ஆனால் தப்பிக்கும் போது இதை பிரச்சனை வந்தால் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். இதை விடவா டார்ச்சர் இருக்க போது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேருந்து தப்பிக்கணும், என்னை காட்டி கொடுத்துட மாட்டியே, எனக்கு சோறு போட்ட எஜமா நீ ஏஞ்சல், உன்னை எப்படி நான் காட்டி கொடுப்பேன் அப்படின்னா நானும் உன்னை நம்புகிறேன்.
இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம் பார்த்து சொல்கிறேன், வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்ன பாஸு, கடைலாம் ரெடி ஆயிடுச்சு, டீ தூள் கிடைக்கலையே. இதுக்கெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து உட்காரக்கூடாது. நம்ம கான்ஃபிடென்ட்டாக எழுந்து செயல்படணும். நிச்சயமாக நம்மளுக்கு வழி கிடைக்கும். இங்கே ஒரு பன்னு கடை இருக்குமே, இப்போ என்னத்துக்கு பன்னு கடையை தர்றீங்க? அப்போ 2 குட்டி பையனுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, எனக்கு ஃபிஷ்ஷில் ஒன்றும் வருமானம் கிடைக்கலடா, டீ தூள் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னது டீ லீவ்ஸா, உனக்கு எப்படா கிடச்சிது? இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் இருக்கான், டீ மாஸ்டர், அவன் தான் எனக்கு கொடுத்தான், இது யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது இதை கேட்ட ஹீரோ, எனக்கு அந்த டீ லீவ்ஸ் கிடைக்குமான்னு கேட்க, உங்களுக்கு யார் சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியும், அந்த மாஸ்டர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ எங்ககிட்ட கேட்குறீங்க? இது அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா என்கிட்ட டீ தூள் வாங்கிக்கிங்க, வெறும் 5 தான். எது அவ்வளோவா? கம்னரு, அட்ரஸ் கிடைக்குமா? ஆஹா, கொடுக்க முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு தானே, எங்ககிட்ட ஏன் கேட்குறீங்க? அவனை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் அட்ரஸ் மறந்து போச்சு. சரி சொல்கிறேன், ஆனால் நீங்கள் 10 கொடுக்கணும். ஐயோ, இந்த பசங்க உனக்கு ஏமாத்த பார்க்குதியா? பரவாயில்ல விடு, நமக்கு தேவை இப்போ காரியம்தான். யோ முட்டாளாயா நீ, கொடுக்காத. கொடு, நீங்கள் நல்லா இருக்கணும். சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிப்பாங்க. இதுங்ககிட்ட கற்றுக்க எப்படி ஃப்ராட்தனம் பண்ணுறதுன்னுட்டு அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் ஹீரோயினி கூட்டத்தை காமிப்பாங்க. புருஷன் அடித்தாலும் ஏன்னு கேட்க மாட்டோம், பேச மாட்டோம்னு கூவிட்டே போகும்போது அந்த பொண்ணு அவங்க போகட்டும், வா வேறு வழியில் போகலாம், தப்பிச்சு போக டைம் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழிக்கு கூட்டிகிட்டு போவா. இதை தாண்டுனா நீ தப்பிச்சிடலாம், மாட்டினேன். இதெல்லாம் என்ன டார்ச்சர், இதுக்கு முன்னாடி நிறைய டார்ச்சரை பார்த்துருக்கேன், இது ஒன்றும் எனக்கு பெருசில்லை, இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு. அப்புறம் இஷ்டம். சரி நீ முதல்ல போ, பின்னாடியே நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன், புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆவாங்க. இந்த பொண்ணு கீழே நின்று நம்ம ஹீரோயினி மேலே ஏற்றி விட ட்ரை பண்ணுவா. அப்போ நம்மளோட ஹீரோயினி, ஒன்றை மாதிரி ஒருத்தி எனக்கு இங்கே கிடச்சிது, நான் பண்ண புண்ணியம், ஓய் மிஸ் யூ. சரி பேசுனது போதும், சீக்கிரம் ஏறு, யாராச்சும் வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்ட உடனே அவங்க நல்லா க்ரிப்பாக பிடிச்சிப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டுல? பிடிச்சிக்கிட்டேன். ஓகே வாங்க இங்கே ஒரு குண்டு பொண்ணு தப்பிச்சு ஓட பார்க்குறா. ஏய் என்னடி பண்ணுற லூசு, ஏய் இங்கே வாங்க. அடிப்பாவி, நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டியா, கூவாதடி. இங்கே பாருங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறா. அடியே இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கத்திட்டு இருப்பாங்க. வா சீக்கிரம் இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயினையும் பொத்தனு கீழே விழுந்து டார்ச்சர் பண்ணுற ரூமுக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. எவ்வளோ தைரியம் தான் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு அடியாக எனக்கு வலிக்கவே இல்லை. இவளுக்கு இந்த அடி பத்தல, இன்னும் ஃபோர்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுவா, இங்கே இருக்கிறவங்க இங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணவே கூடாது, அப்படி தப்பிச்சு போனால் எப்படி இருக்கும்னு காமிங்க. அடி பாவி, பாம்புக்கு பால் வார்த்துட்டனே அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பார்த்துட்டு இருப்பாங்க. நீ ரூல்ஸ் படி நடந்துக்கிட்டதுனால. எது ரூல்ஸ் படியா? ஆமாம், உன்ன மாதிரி தப்பிச்சு போகிற ஆளுங்களுக்கு நான் உதவி செய்கிற மாதிரி நடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். என்னோட வேலை முடிஞ்சுது. அப்புறம் உங்கள் பெப்பர் வாட்டரோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. சரி இந்த காரியத்துக்காக ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம். ஏய் போகாதடி. அவள் போகட்டும், இது நல்லா ஒத்துப்பாரு. இந்த ட்ரீட்மெண்ட்டோட நிற்க போகிறதில்ல, உனக்கு இன்னும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. உன் கால் நாங்கள் கூச வைக்க போகிறோம். எப்படி இருக்க, பிடிச்சிருக்கா? ஐயோ கொஞ்ச நேரத்தில் அது ரொம்ப முரட்டுத்தனமாக போகும். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்